Hi friends, welcome to vegandcheesSandwich. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சாண்ட்விச் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் ரிச் சாண்ட்விச் இது. இல்லாட்டி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். கேரட் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி கேபேஜ் ஒரு கப் அளவுக்கு, கேப்சிகம் கொஞ்சம், ஆனியன் ஒரு பாதி ஆனியன் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் தான் இது. க்ரீன் சில்லிஸ் இது நீங்கள் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போடலாம், இல்லாட்டி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டொமேட்டோ ஒரு சின்ன டொமேட்டோ ஒன்று. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தவா எடுத்துக்கலாம். தவாவில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். லைட்டாக மைல்டாக நீங்கள் சாட்டே பண்ணிங்கன்னா போதும். ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணால் போதும். ரொம்ப வதக்கி எடுத்துடக்கூடாது காயை. ஸோ அந்த பச்சை காய்கறியோட டேஸ்ட் இருக்கணும். ஸோ மைல்டாக இது பண்ணி விட்டுக்கலாம், வதக்கி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சு தனியாக. இதில் வந்து மைனஸ் சேர்த்திக்கலாம். மைனஸ் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டஃபிங் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சா போதும், அவ்வளோ சேர்த்திக்கிட்டால் போதும். இப்போ ப்ரெட் எடுத்து பட்டர் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், இல்லாட்டி கீ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஃபில்லிங் வந்து எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, இல்லாட்டி ஒவ்வொருத்தங்க அதிகமாக வச்சா பிடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு மேலே இந்த மாதிரி சீஸ் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக பெப்பர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். அப்புறம் மேலே ஒரு ஸ்லைஸ் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ தவா ஹீட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இது. கண்டிப்பாக இது வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான சீஸ் வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. அதை இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டோஸ்டர் இருந்தால் கூட நீங்கள் அதில் வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளோட சூப்பரான சாண்ட்விச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.